10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 1867 அரசு பள்ளிகளில் இருந்து தேர்வெழுதிய அனைத்து மாணவ மாணவிகளும் வெற்றி பெற்றுள்ளனர். 97 ஆதி திராவிட நலப்பள்ளிகள், 32 பழங்குடியினர் பள்ளிகள் 100% தேர்ச்சி இலக்கை எட்டி அசத்தியுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 6247 அரசு பள்ளிகளில் இருந்து 4,07,419 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதிய நிலையில் 3,71,827 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது 91.26% தேர்ச்சியாகும். மொத்தம் 1867 அரசு பள்ளிகளில் இருந்து தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்று அசத்தியுள்ளனர். அரசு பள்ளிகள் அளவிலான தேர்ச்சி விகிதத்திலும் சிவகங்கை முதல் இடத்தில் உள்ளது. இந்த மாவட்டத்தில் 139 அரசு பள்ளிகளில் இருந்து தேர்வு எழுதிய 97.49% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அரசு பள்ளிகள் பிரிவில் இடம்பெற்றுள்ள ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் செயல்படும் பள்ளிகளும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதத்தில் சாதனை படைத்துள்ளன. 206 ஆதி திராவிட நல பள்ளிகளில் இருந்து 6,349 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். இதில் 5,747 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். அதாவது மொத்தம் 90.52% தேர்ச்சி விகிதமாகும். 97 ஆதி திராவிட நலப்பள்ளிகள் 100% தேர்ச்சி விகிதத்தை பெற்று அசத்தியுள்ளன. அதேபோல் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் 67 பள்ளிகளில் இருந்து தேர்வு எழுதிய 1926 மாணவர்களில் 1802 பேர் தேர்ச்சி பெற்றனர். இது 93.56% தேர்ச்சியாகும். இதில் 32 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. 139 மாநகராட்சி பள்ளிகளைச் சேர்ந்த 11,226 மாணவ மாணவிகளில் 9,962 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதாவது 88.74% தேர்ச்சியாகும். அதேபோல் 60 கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளில் இருந்து தேர்வு எழுதிய 2,171 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 93.14% தேர்ச்சியை அப்பள்ளிகள் பதிவு செய்தன. அதில் 22 பள்ளிகள் 100% தேர்ச்சி இலக்கையும் எட்டியுள்ளன. இதேபோல் நகராட்சி பள்ளிகள் 90.59% தேர்ச்சியை பெற்றிருக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.